ஹலோ காய்ஸ், பேட்டில் பிட்வீன் த கோஸ்ட் ஆஃப் தி உச்சிஹா விசஸ் தி yellow ஃபிளாஷ் ஆஃப் த லீஃப். என்னடா டக்குன்னு அடுத்த வீடியோ போட்டேன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? இனிமே கன்சிஸ்டண்டாக இருக்க வேண்டியது தான். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். சரி ரைட், வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ ரோல். மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல். மாதரா பவர்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் போட்ட வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ மினட்டோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றி பார்ப்போம். இப்போ வரைக்குமே நிஞ்சா அகாடமி எக்ஸாமில் மினட்டோ செட் பண்ண ஸ்கோர் தான் டாப்பில் இருக்குது. யங் ஏஜ்லேயே த மோஸ்ட் ஸ்கில்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் நிஞ்சானா அது மினட்டோ தான். ஏன் நம்ம ஜிராயாவே சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸி அப்படின்னு டீம் பண்ணது மினட்டோ தான். மினட்டோட பவர்ஸை பற்றி நம்ம பேசினாலே கூஸ் பம்ப்ஸ் தான். ஏன்னா தலைவன் வேற ரகத்தில் சம்பவம் பண்ணி வச்சிருமா. ஸ்கூல் படிக்கும் போதே குஷினா, அதாவது அவனோட ஒய்ஃப், ஸ்கூல் படிக்கும் போது ஒய்ஃப் இல்லை, அதுக்கப்புறமா தான் ஒய்ஃப். நிஞ்சா அகாடமியில் படிக்கும் போதே குஷினாவை சேவ் பண்ணுறதுக்காக 2 ஜோனினை போட்டு தள்ளியிருப்பான். அது கூட பரவாயில்ல, அந்த யங் ஏஜ்லயே டெயில் பீஸ் பாமை அதோட வாயிலே டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருப்பான் வித் இன்கம்ப்ளீட் ரசெங்கான். இன்னொரு ஃபன் ஃபேக்ட் கூட நான் சொல்றேனே, ரசெங்கானை கியூரேட் பண்றதுக்கு முன்னாடியே ஃப்ளைங் ரைஜினை யூஸ் பண்ண பீஸ் தான் மினட்டோ. அதுவும் 15-16 வயசு கூட இருக்காது, அந்த ஏஜ்லயே யூஸ் பண்ணியிருப்பான். இதுல என்னடா ஃபன் ஃபேக்ட் இருக்குன்னு தானே கேக்குறீங்க? தெரியாது. ரசெங்கானுக்கு முன்னாடியே ஃப்ளைங் ரைஜினை யூஸ் பண்ண பீஸ் தான் மினட்டோ. ஹான் அண்ட் ரோஷி 2 பர்ஃபெக்ட் ஜின்சுரிக்கீஸ், பத்தாத குறைக்கு ஸ்டீம் அண்ட் லாவா ரிலீஸ்னு 2 கெக்கே கென்காய் அபிலிட்டிஸையும் யூஸ் பண்ற ஷினோபிஸோட டெயில் பீஸ் பாம் கிட்ட இருந்தே அதுல இருந்து எவேடாக ஃப்ளைங் ரைஜின் தான் யூஸ் பண்ணியிருப்பான். அதுவும் 2 பேரை சேர்த்துட்டு வேற டெலிபோர்ட் பண்ணுவான். ஃப்ளைங் ரைஜினை தனியா யூஸ் பண்றதே கஷ்டம், இதுல கூட 2 பேரை சேர்த்துட்டு வேற டெலிபோர்ட் பண்ணுவான். இப்படிப்பட்ட பீஸ்டுக்கே ரசெங்கானை கியூரேட் பண்ணி அதை மாஸ்டர் பண்றதுக்கு 3 வருஷம் ஆயிருக்கு. அடல்ட் ஏஜ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டுவான் மினட்டோ. எப்ப நடக்கும்னா, நருட்டோ பிறந்திருப்பான், குஷினாவை ஒபிட்டோ கடத்திட்டு போயிருப்பான், டெயில் பீஸ்டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பான். அந்த 9 டெயில்ஸ் கோனஹா மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். இப்போ இந்த சிச்சுவேஷன் பாருங்க, குஷினா சைல்ட் லேபர்ல இருந்து வெளியே வந்து உடனே டெயில் பீஸ்ட் வேற எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கான் ஒபிட்டோ. நார்மலா இருக்கிறவங்க கிட்ட இருந்து டெயில் பீஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலே இறந்து போயிடுவாங்க. குஷினா சைல்ட் பர்த்ல வேற இருக்கா, அப்ப எவ்வளவு எக்ஸாஸ்டான கண்டிஷன்ல இருப்பா. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் மினட்டோ உள்ள பூந்து டெயில் பீஸ்ட் பாம் இல்ல, மொத்த டெயில் பீஸ்டையே டெலிபோர்ட் பண்ணி விட்டுருப்பான். இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடுவான்னு ஒபிட்டோ உள்ள வந்து மினட்டோ vs ஒபிட்டோ அப்படின்ற ஒரு பேட்டில் நடக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்லையும் ஒபிட்டோட மொங்கக்கியோ ஷாரிகன் அபிலிட்டி காமுவி அது என்னன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கு எப்படி நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணலாம்னு அனலைஸ் பண்ணி ஒபிட்டோ மேலேயே ஒரு ரசிங்கனை போட்டிருப்பான். இப்போ ஒபிட்டோ ஓரம் கட்டியாச்சா, ஆல்ரெடி பயங்கரமா எக்ஸாஸ்ட் ஆன கண்டிஷன்ல இருக்கிறான் மினட்டோ. அப்படி இருந்தும் குராமாவோட இன் அண்ட் யாங் இந்த 2த்தையுமே செப்பரேட் பண்ணி ஒன்னு அவனுக்குள்ளேயும் இன்னொன்னு நருட்டோக்குள்ளேயும் வச்சு சீல் பண்ணி மொத்த கோனஹாவே சேவ் பண்ணியிருப்பான். அடுத்து ஸ்டோன் வில்லேஜ் ஷினோபிஸ் அடங்கவே மாட்டோம்னு சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா மினட்டோ சிங்கிள் ஹேண்டடா 1000 பேரை கொன்னுட்டான்னு தெரிஞ்ச உடனே வாரே வேணான்னு அப்படியே அடங்கி பேக் அடிச்சு ஓடி இருப்பாங்க. இதெல்லாம் விட a good குடும்பஸ்தன், ஒயிட் ஷர்ட் டர்ன்ட் மிடில் ஏஜ் மேன். மினட்டோ பவர்ஸ் பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம், ஆனால் இப்போ நேராக பேட்டிலுக்குள்ளே போயிடுவான். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு மினட்டோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் பற்றி தெரியும். ஸோ இப்போ நம்ம பேட்டில் பார்ப்போம். இப்போ ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் வித்தவுட் ஹெசிடேஷன் மாட்ரா தான் வின் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் ஃபிஸ்ட் ஃபைட்டுக்கும் மினட்டோக்கும் சம்மந்தமே இல்லை, ஏன்னா அவன் ஃப்ளைங் ரைஜின் யூஸ் பண்ணி சண்டை போடுறாள். இப்போ ஃப்ளைங் ரைஜின் மினட்டோ வர்சஸ் மாதரான் வச்சா வேணா மினட்டோக்கு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அடுத்து நிஞ்சுச்சு, ஃபயர் எலிமெண்ட் வச்சு என்னதான் அட்டாக் பண்ணாலும் ஃப்ளைங் ரைஜின் யூஸ் பண்ணுற ஒரு பர்சன் கிட்ட அதெல்லாம் வேஸ்ட். மாதராவோட சாக்கரா தான் வேஸ்ட் ஆகுமே தாண்டி இட் வில் நாட் மேக் மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ். ஸோ இது சுத்தமாக வேலைக்கே ஆகாது. கெஞ்சுச்சுன்னு வந்தால் தானே கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். ஆனால் இந்த ஸ்டோரியில் மினட்டோ மேலே கெஞ்சுச்சுவே ஒர்க் ஆகாது, ஏன்னா சேஜ் மோட் யூசர். அப்படியும் இல்லாமல் மாதரா ஒரு பவர்ஃபுல் கெஞ்சுச்சுவை மினட்டோ மேலே காஸ்ட் பண்ணுறான்னு வச்சுப்போம். ஸ்னாப் அவுட்டே ஆக முடியாத அளவுக்கு. மினட்டோ ஒரு டோட் சேஜ், அவன் ஆல்ரெடி ஏதாவது டோட சமன் பண்ணி வச்சிருப்பான், அது ஈஸியாக ரிலீஸ் பண்ணி விட்டுரும். மினட்டோட மூவ்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்காக ஷாரிங்கான் யூஸ் ஆகுமான்னு பார்த்தா இவன் டெலிபோர்ட் ஆகிற வேகத்துக்கும் டக்குன்னு இன்ஸ்டன்ட்டாக மூவ் பண்ணுற ஸ்பீடுக்கும் ஷாரிங்கான் வச்சிருந்தாலும் ஒன்று தான், வைக்கலனாலும் ஒன்று தான். மினட்டோ கிட்ட இந்த விஷுவல் பவர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாத மாதிரி அவன் கிட்ட பயங்கரமான டிஃபென்ஸ் இருக்கு. ஃபைனலாக சுசானோ, இங்கே தான் நிறைய பஞ்சாயத்து இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸும் நானும் நிறைய இதை பற்றி பேசி டிபேட் பண்ணி பயங்கரமாக போயிருக்கு. ஏன்னா காலேஜ்லலாம் நாங்கள் சண்டை போடுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும் இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே. இப்போ மாதரா சூசானோ எடுத்த உடனே இங்கேருந்து வேற பிளேஸ்க்கு மினட்டோ டெலிபோர்ட் ஆயிட்டா மாதராவோட சாக்கரா டெப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மினட்டோ இங்கே வந்தால் போதும்ல அப்படின்னு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க. மாதரா என்ன லூஸா?
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. மினாட்டோ அங்க இல்ல, மினாட்டோட பிரசன்ஸ் அங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே அவன் சூசானோ ஆஃப் பண்ணிடுவான். ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி தானே அது. டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டு வந்துருவான். மினாட்டோ எப்போ வரணும் அப்ப சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு. இங்க பேச வேண்டியது அது இல்ல. சூசானோ எடுத்தாலும் சரி இல்லைனாலும் சரி நோ டிஃபரன்ஸ். அண்ட் இது ஒரு 1-on-1 பேட்டில். மொத்த பவரையும் காமிச்சு சண்டை போடுற மாதிரி ஒரு அரேனாக்குள்ள நடக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம கியூரேட் பண்றோம். இது ஃபைனலா எங்க வரும்னா ஒரு லாங் ஸ்டாண்டிங் பேட்டிலா மட்டும்தான் இருக்கும். ஒரு பக்கம் The ghost of Uchiha, Madara Uchiha. இன்னொரு பக்கம் Am I too late? ஆல்மோஸ்ட் 12 ஹார்ஸ்க்கு மேலேயே ஹாஷிராமா கூட சண்டை போட்ட ஒரு பீஸ்ட் தான் மாடுறா. ஈவன் தோ ஹாஷிராமா ஃபுல் பவர்ஸில் சண்டை போடலனாலும் அவனை சமாளிக்க ஸ்டாமினா அண்ட் சாக்ரா வேணும். அந்த அதர் ஹேண்ட் குராமா லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்காகவே சாக்ராவை எராடிகேட் பண்ணுற ஃப்ளைங் தண்டர் கார்டை யூஸ் பண்ணின்றதை விட அப்யூஸ் பண்ணி மொத்தமாக எல்லாரையுமே சேவ் பண்ணிட்டு இருப்பான். ஒரு 6 to 8 மணி நேரம் கழிச்சு தான் குராமாவையே சீல் பண்ணுவான். அண்ட் அந்த டைமில் குராமாவோட சாக்ராவும் மினாட்டோட சாக்ராவும் ஒரே லெவலில் இருக்கும். இது எப்படின்னா ஹாஃப் குராமா சாக்ரா ஈக்குவல் டு ஹாஃப் மினாட்டோ சாக்ரா. அந்த அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த டைம்ல மினாட்டோக்கு எவ்வளவு சாக்ரா இருந்ததோ அந்த லெவல் ஆஃப் சாக்ரா குராமா கிட்ட இருந்ததுன்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம சாக்ரா வச்சு கம்பேரிசன் பண்றோம்னா சாதாரண டெயில் பீஸ் கிட்டே போயிட்டு நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. இது 9 tails. இங்க ஆப்வியஸ் ஆன்சர் என்னன்னா மினாட்டோவோட குராமாக்கு சாக்ரா ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த டைம்ல குராமாவும் சாக்ராவை டெப்ளீட் பண்ணியிருக்கும், மினாட்டோவும் சாக்ராவை டெப்ளீட் பண்ணியிருப்பான். அவன் சீல் பண்ற டைம்ல 2 பேருக்கும் இருந்த குவான்டிட்டி தான் ஒன்னே தாண்டி குராமாவோட ஹாஃப் சாக்ரா இஸ் நாட் ஈக்குவல் டு மினாட்டோஸ் ஹாஃப் சாக்ரா. இப்படி ஒரு ஆர்குமெண்ட் எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. இது அட்ரு ஸ்டூபிடிட்டி. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அது வேணாம். ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டா ஒரு லாங் ஸ்டாண்டிங் பேட்டில் யார் தான் வின் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறது மினாட்டோக்கு தான். ஷேடோ க்ளோன்ஸை கிரியேட் பண்ணி நேச்சுரல் எனர்ஜியை கெயின் பண்ண வச்சுட்டு அவன் சாக்ரா டெப்ளீட் ஆகிறப்பெல்லாம் ஒரு ஷேடோ க்ளோனை ரிலீஸ் பண்ணி விட்டாலே போதும். அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு லாங் ஸ்டாண்டிங் பேட்டில் நடக்குதுன்னா கண்டிப்பாக ஃப்ளைங் ரைஜின் மார்க்கை மாதரா மேலே மினாட்டோ வச்சிருவான். அப்படி வைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக வச்சிருவான். அவ்வளோ ஸ்விஃப்டாக யோசிக்கிறவன், அவ்வளோ ஸ்விஃப்டாக ரியாக்ட் பண்ணுறவனுக்கு இதெல்லாம் ஒரு ஜுஜுபி மேட்டர். சரி, ஓகே, சுசானோ வெறும் டிஃபென்ஸ்க்கு மட்டும் வச்சுக்கலான்னு பார்த்தாலும் சுனாடேவே மாடராவோட சுசானோவை உடச்சிருப்பாங்க. மினாட்டோக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அல்ட்ரா பிக் பால் ரசிங்கன் எடுத்து அடிச்சா சுசானோட டிஃபென்ஸ் உடஞ்சிரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இங்க பேட்டிலுக்கு எடுத்துக்கிறது அலைவ் மினாட்டோ வித்வுட் குராமா அண்ட் அலைவ் மாதரா வித் EMS. இந்த ஃபார்ம்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதுல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிற ஆர்குமெண்ட்டே மாதராவால மினாட்டோ டாச் பண்ண முடியாதா, அவன் ஹாஷிராமா கூடயே சண்டை போட்ட ஆளு மினாட்டோ டாச் பண்ண முடியாதான்னு தான் கேட்பானுங்க. இதுக்கு ஒரு சினாரியோ நான் சொல்றேன். இது ஆல்ரெடி நிறைய பேர் இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்றேன், கேட்டுக்கோங்க. ட்ரூத் சீக்கிங் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ற பிரைம் மாடராக்கும் 8th கேட் ஓப்பன் பண்ண கைக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். இப்படி 2 பவர் ஹவுஸை சண்டை போடுறாங்கன்னா அவங்க எவ்வளவு ஸ்பீடா இருப்பாங்கன்றத மட்டும் கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைம்ல மாதரா அந்த ஆர்ப்ஸை வச்சு கையை அட்டாக் பண்ண பார்ப்பான். கை மேல பட்டுச்சுன்னா மேட்ச் ஓவர் ஆயிடும். இப்ப கையும் இல்லைன்னா நமக்கு இருந்த ஒரே ஒரு சின்ன சான்ஸும் இல்லாம போயிடும்ன்றதுக்காக மினாட்டோ ரொம்ப இன்ஸ்டன்டா யோசிச்சு இவங்க 2 பேருக்கும் நடுவுல டெலிபோர்ட் ஆகி அந்த ட்ரூத் சீக்கிங் ஆப்ஸை அவனோட ஹொக்காகே க்ளோக்ல வாங்கி அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி அதை மொத்தமா கழட்டி போட்டுருப்பான். இது எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல நடக்கும். இவ்வளோ ஸ்விஃப்டா இருக்கிற ஒரு பர்சனை மாடராவால டாச் பண்ணவே முடியாது. மாட்ரா அவ்வளோ ஃபாஸ்டா இருந்தா கையை ஈஸியா டாச் பண்ணிட்டே போயிருந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணுவான், அந்த ஆர்ப்குள்ள போய் ஹைட் ஆயிடுவான். ஸோ நம்ம எப்படி திரும்பி பார்த்தாலும் வின் பண்றது ஒரே ஒரு ஆளு தான். 4代目火影です。俺は波風ミラク4代目の火影をやる。俺は波風ミラク4代目の火影。சரி, ரைட்டு, இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். இதில் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருக்கேன் இல்லை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஹேவ் அ ஹெல்த்தி உரையாடல். ஏன்னா சீக்கிரமாகவே அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் நிறைய எக்ஸைட்டிங்கான ஐடியாஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன்று டக்குன்னு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன். சொல்லிட்டு செய்யாம விட்டுறேன். இனிமேல் ட்ரையாவது பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் அன்டில் தென் டாடா, பபாய்.